Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? In this class, I am going to teach you very simple and interesting grammar lesson in English. ஒரு சிம்பிளான ஒரு grammar lesson பத்தி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணாத விஷயங்கள் தான் இது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? In this class, I am going to teach you one of the interesting grammar lessons in English, that is degrees of comparison. Okay, so in this class, I am going to teach you degrees of comparison. இது வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நம்ம வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th 10th படிக்கும்போது நம்ம கிராமர்ல இருந்த ஒரு விஷயம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். எதுக்காக நம்ம இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம கத்துக்கிறோம், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிராமரா நினைச்சு கூட நீங்க கத்துக்க வேண்டாம், பட் அன்றாட வாழ்க்கையை நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான அழகான ஒரு டாபிக். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் இஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இன் இங்கிலீஷ்? Why do we learn degrees of comparison in English? Why do we learn? First, you should know why. ஏன் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கக்கூடிய இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும். எதுக்கு கத்துக்கிறோம்? பேர்லயே இருக்கு பாருங்க, கம்பேரிசன். கம்பேரிசன் அப்படின்னா தமிழ்ல ஒப்பிடுதல். ஒப்பிடுறதுனா ஒரு பர்சனை இன்னொரு பர்சனோட கம்பேர் பண்றது, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கம்பேரிசன், ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நானே ஒரு எக்ஸாம்பிள் மத்தவங்களை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ராமுன்னு ஒருத்தன் இருக்கான், உயரமா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராமு இஸ் அ டால் பாய் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதே இது 2 பேர் இருக்காங்க, செந்தில் நானும் இருக்கேன், ராமு பக்கத்துல நிக்கிறான். என்ன விட அவன் ஹைட்டா இருக்கான் அப்படின்னா செந்திலை விட ராமு உயரமானவன். இதே இது செந்திலும் இருக்கான், ராமுவும் இருக்கான், அப்புறம் இன்னொரு பர்சன் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குமார், செந்தில், ராமு 3 பேருமே நிக்கிறாங்க. இந்த 3 பேத்துலயுமே ஹைட்டான ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமு. அப்போ இந்த 3 பேத்துலயுமே உயரமானவன் அவன் தான். ஸோ 3 பேரோட ஒருத்தனை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி அவன் உயரமானவன் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ராமு உயரமானவன், செந்திலை விட ராமு உயரமானவன், இந்த 3 பேத்துல அவன் தான் உயரமானவன் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா? இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ராமுவை பத்தி மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது என்ன டைப்னா பாசிட்டிவ். அந்த ராமு உயரமானவன் சொல்றோம் பாத்தீங்களா, ஒருத்தரை மட்டும் அவங்கள பத்தி நம்ம சொல்றது, ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு புக்கா இருக்கலாம். இந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஒரு பர்சனையோ அல்லது ஒரு பொருளையோ ஒரு திங்கையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம சொல்றது வந்து பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, ஸோ ஒருத்தரை பத்தி சொல்றது, இல்லை ஒரு புக்கை பத்தியோ ஒரு பர்சனை பத்தியோ சொல்றது. ஓகே, ராமு இஸ் டால் பாய், திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரை கம்பேர் பண்றது. இதுல வந்து ஒரே ஒரு பர்சன், ஓகே, அது ஒரு பர்சனா இருக்கலாம், அது ஒரு திங்கா இருக்கலாம். இதுல வந்து 2 பேரை கம்பேர் பண்றது, 2 பேரையோ அல்லது வந்து ஒரு 2 பொருளையோ வந்து கம்பேர் பண்ணி சொல்றது. ஓகேவா? சோ அந்த மாதிரி சொல்றதுதான் செகண்ட் டைப். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரை கம்பேர் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல கம்பேரிட்டிவ் டிகிரி. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஒருத்தரை மட்டும் தனியா சொல்றது. இவன் தான் கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பையன், இவன் தான் கிளாஸ்லயே உயரமான பையன், இவன் தான் கிளாஸ்லயே குட்டையான பையன், இவன் தான் கிளாஸ்லயே தைரியமான பையன். அப்போ 2-3 மேற்பட்ட நபர்களுக்கு மத்தியில ஒருத்தரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. அந்த டிகிரிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Okay, so in this class, I am going to teach you the definition for positive, comparative, and superlative degree, and also I am going to teach you the structure for framing the sentences for positive, comparative, and superlative degree with examples.
மறந்துடாதீங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, அதனால நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? 2 ஆட்களையோ அல்லது 3 ஆட்களையோ இல்ல தனிப்பட்ட நபருடைய ஒரு பர்டிகுலரான ஒரு பண்பு இருக்கும் பாத்தீங்களா, அதை சொல்றதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அதுல 3 டைப்ஸ் இருக்கு, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், ஈஸியா அதுல மார்க் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் we are going to see positive degree. Okay, right? So positive degree-க்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராமு உயரமானவன். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான், இங்க பாருங்க, ராமு உயரமானவன் அப்படின்னு ஒரு இது. இது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து மெயினா நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து அட்ஜெக்டிவ் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் இதுல. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட்னா யாரை பத்தி பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப், ரைட்? ஆக்சிலரி வெர்ப். ஸோ ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு அட்ஜெக்டிவ் தான் வரும். ஏன்னா அட்ஜெக்டிவ் தான் யாரு அப்படின்னா சப்ஜெக்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ராமு எப்படி இருக்கான்? உயரமா இருக்கான். ஸோ அந்த ராமுவை பத்தி சொல்லுது இல்லையா, ராமு, இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் ராமு. ஸோ அதான் அட்ஜெக்டிவ். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ராமு போட்டாச்சு, பேரு, சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஆக்சிலரி வெர்ப்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ உயரமானவன், ராமு இஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ ராமு இஸ். அட்ஜெக்டிவ் உயரமா இருக்கிறது, உயரத்துக்கு இங்கிலீஷ்ல டால். ராமு இஸ் டால், ரைட்? ஸோ அதே மாதிரி ராமு உயரமான பையன் அப்படின்னா ராமு இஸ் அ டால் பாய், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சுருக்கமா ராமு இஸ் டால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவள் அன்பானவள். அவள் அல்லது அவன் கூட வச்சுக்கோங்களேன், அவன் அன்பானவன். அவன் அன்பானவன். சோ அவன் இங்கிலீஷ்ல என்னது? he is. அன்பா இருக்கிறது இவனோட கேரக்டர். சோ இந்த வார்த்தை இவனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. சோ அன்பா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கைண்ட். he is kind. ஒரு பெட்டி வந்து இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கனமா இருக்கு, ஹெவியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்ஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஒரு பெட்டி வந்து கனமா இருக்கு அல்லது வந்து பெட்டி கனமா ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஹெவியாக இருக்கிறது. இது எப்படி சொல்லுவீங்க? சோ பெட்டிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல the box, இதுதான் சப்ஜெக்ட், is heavy. சோ ஹெவிங்கிற வார்த்தை இந்த பெட்டியை பத்தி சொல்லுது. காட் இட்? சோ இந்த டால், கைண்ட், அப்புறம் ஹெவி, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை பத்தி சொல்லுது. சோ அதனால வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, அதனால இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இங்க வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம். இந்த அட்ஜெக்டிவ் பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம். இந்த அட்ஜெக்டிவ்னா உயரம். இந்த உயரமானவன் வந்து இப்போ இவங்களோட கேரக்டரை பத்தி மட்டும் சொல்லியிருக்கோம், இந்த ராமு, ஹி, அப்புறம் இந்த பாக்ஸ். இதை வந்து நம்ம யாரு கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணல, இது வந்து இவங்களோட கேரக்டர், இது இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இதை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் நம்ம அடுத்த டிகிரிக்கு போவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, ராமு உயரமானவன், ராமு செந்திலை விட உயரமானவன் அப்படிங்கிறப்பதான் அடுத்த டிகிரி. மூணாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம எப்போ போவோம் அப்படின்னா, ராமு எல்லாத்த விட உயரமானவன், ஐயோ அந்த பெட்டி தான் இருக்கிற எல்லா பெட்டிலையும் ஹெவியா இருக்கு, ஓகே, இவள் தான் எல்லார விட மிகவும் அன்பானவள் அப்படிலாம் சொல்றப்போதான் நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி போவோம். ஓகே, ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸோ மெயினா வந்து அட்ஜெக்டிவ் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி? சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த டால் அப்படிங்கிறது இப்படியே இருக்காது, அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஸோ பாசிட்டிவ் டிகிரி அண்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப டால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வரும்போது அது டாலர், அந்த ER சேர்க்கிற மாதிரி வரும். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி போகும்போது டாலஸ்ட், டாலர், டாலஸ்ட் இந்த மாதிரி வரும்.
ஓகே, சிம்பிளா இருக்கா? அதே மாதிரி ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட். இதே இது சில வார்த்தைகள் இப்படியும் இருக்கும். இங்க பாருங்களேன், ஃபேமஸ். இதுக்கு நம்ம ER சேர்க்க முடியாது. ஃபேமஸர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நீங்க மோர் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ மோர் ஃபேமஸ். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் போகும்போது மோஸ்ட் ஃபேமஸ். அதே மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, ஸோ ஒரு புக் படிக்கிறீங்க, திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. இது கம்பேரிட்டிவ் டிகிரியில வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ நம்ம மோர் சேர்த்துக்கணும், மோர் இன்ட்ரெஸ்டிங். அதே சூப்பர்லேட்டிவ் டிகிரி போகும்போது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு வரும். அதாவது ER சேர்க்க முடியாத இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம மோர் சேர்த்துக்கணும். EST சேர்க்க முடியாத வார்த்தைகளுக்கு நம்ம மோஸ்ட் சேர்த்துக்கணும். அது நீங்க சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். போக போக அது பழகிரும். நீங்க நம்ம முடிஞ்சா நான் அதுக்கு அடுத்து இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஆன்லைன்லேயே பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது எப்படி வரும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, பிரைட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ரைட்? பிரைட். சோ இது எப்படி சொல்லுவீங்க? பிரைட்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல மோர் பிரைட்னு சொல்லுவீங்களா? சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு இல்லையா? பிரைட்டர். சோ பிரைட்டஸ்ட். இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஃபேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபேட்டர், ஃபேட்டஸ்ட், அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். அதே மாதிரி கோல்ட், கோல்டர், கோல்டஸ்ட். ஓகே, நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். கிளவர், புத்திசாலி, கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுப்பீங்க. மோஸ்ட்லி வந்து ER EST தான் சேர்க்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபேமஸ், இன்ட்ரெஸ்டிங், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு மோர், மோஸ்ட் நம்ம சேர்க்கிற மாதிரி வரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு நான் ஒரு 2 சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு டீச் நெக்ஸ்ட் என்னது கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்லித்தரேன். ஆர் யூ ரெடி? சென்டென்ஸ். இந்த புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த புக் வந்து சுவாரஸ்யமா இருக்கு. இந்த புத்தகத்தை நம்ம மற்ற புக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணல. ஜஸ்ட் நீங்க அந்த புக்கை பத்தி மட்டும் பேசுறீங்க. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. குட். இந்த புத்தகம் அப்படின்னா திஸ் புக். திஸ் புக் அப்படின்னா இந்த புத்தகம். நெக்ஸ்ட் என்ன வரும்? இருக்கிறது. எஸ், திஸ் புக் இஸ். சுவாரஸ்யமா இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங். This book is interesting. இந்த புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நெக்ஸ்ட், அவள் ஒரு புத்திசாலி மாணவி. அவள் மிகவும் ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட். ஸோ அவள், she is a smart student. ஸ்மார்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். It describes about she. அது அவளை பத்தி சொல்லுது. ஸோ அதனால வந்து இது எல்லாமே ஒரு அட்ஜெக்டிவ் தான். இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், ஸ்மார்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். பிகாஸ் ஐ டாட் யூ வாட் இஸ் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்டை பத்தி டிஸ்கிரைப் பண்றது, அவங்கள பத்தி கொஞ்சம் விவரித்து சொல்றது, அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், வானம் நீளமாக இருக்கிறது. ஸோ வானம் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? The sky. The sky is நீலமாக, நீல கலர்ல இருக்கு, ப்ளூ. The sky is blue. ஸோ ப்ளூங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அது வானத்தோட கலரை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ப்ளூ இஸ் ஆல்சோ அன் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஐ டாட் யூ வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் நான் போட்டிருக்கேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தான் இது வரும். நீங்கள் பார்க்காதவங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ டீட்டெயிலாக கற்றுக்கலாம். நவுன்னா என்னது, அட்ஜெக்டிவ்னா என்னது, அட்வெர்ப்னா என்னது, கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன், இந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான் பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ கம்பேரிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி இது எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு கம்பேர் 2 persons ஆர் 2 things. 2 பர்சன்ஸையோ அல்லது 2 ஆட்களையோ கம்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, 2 பேர் தான். நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து வேர்ப் வரும். ஸோ வேர்ப் அப்படின்னா வந்து ஒரு ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பி வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப் இஸ், ஓகே, ஆம், அந்த மாதிரியான வார்த்தைகள். ஆர் மோஸ்ட்லி வந்து நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால டோன்ட் வரி அபவுட் இட்.
ஸோ ஆக்சிலரி verb. அதுக்கப்புறம் வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா சப்ஜெக்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் ஒரு சில அட்ஜெக்டிவ் கூட நம்ம ER சேர்க்க வேண்டியிருக்கும். அப்படி ER சேர்க்க முடியல அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் வரும். இங்க வந்து தேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். தேன் அப்படின்னா விட அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க பாருங்க, ராம் ரவியை விட உயரமாக இருக்கிறான். ராம்ங்கிறவன் ரவியை விட உயரமா இருக்கான். ஹியர் we are comparing two persons. ஓகே, ஸோ இதான் வந்து ராம், கொஞ்சம் உயரமா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ராம், இது வந்து ரவின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ராம் வந்து ரவியை விட எப்படி இருக்கான், உயரமா இருக்கான். ஸோ இவனை பத்தி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்றோம் இல்லையா, அதான் ஹியர் we are comparing two persons. ரெண்டு பேரை நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஆன்சர் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, சப்ஜெக்ட் யாருங்க, ராம், இவனை பத்தி தான் சொல்றோம். ஸோ ராம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி verb ராம் வந்திருக்கு. சிங்குலர் வந்தாலே, அதுவும் பேர் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ இப்படி வந்தாலே சிங்குலர்னாலே நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ராம் இஸ், இங்க பாருங்க எது அட்ஜெக்டிவ், உயரமா இருக்கான். ஸோ உயரமாக இருக்கிறான், இதான் அட்ஜெக்டிவ். ஏன்னா ராம் பத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உயரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல, டால். டால் அப்படிங்கிறத சொல்லி பாருங்க, டாலர் அப்படின்னு சொல்லிடலாம். மோர் டால் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சொன்னா தப்பு, இங்கிலீஷ்ல அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து அட்ஜெக்டிவ் கூட நம்ம ER சேர்க்கிறோம். ஸோ டால் அப்படின்னா உயரம் அப்படின்னா டால், ER சேர்த்தீங்கன்னா டாலர். ராமு இஸ் டாலர். நெக்ஸ்ட் என்ன வரும், ER சேர்த்தாச்சு, அடுத்து தேன் வரும். ராமு இஸ் டாலர் தேன். அடுத்து டாட் டாட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து இன்னொரு பர்சன் இருப்பாங்க. அது யாருங்க, ரவி. அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணுங்க. ராம் இஸ் டாலர் தேன் ரவி. ஓகே, ராம் ரவியை விட உயரமானவன். சொல்லி பாருங்க, ராம் இஸ் டாலர் தேன் ரவி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னு நீங்க பேசும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், தங்கம் வெள்ளியை விட விலை உயர்ந்தது. தங்கம் அப்படிங்கிறது ஒரு பொருள், ஸோ வெள்ளிங்கிறது ஒரு பொருள். ஸோ ஹியர் we are comparing two things. ரெண்டு பொருட்களை பத்தி நம்ம பேசுறோம். ஓகே, ஸோ தங்கம் வெள்ளியை விட விலை உயர்ந்தது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நகை விலை எப்பயோ போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ வெள்ளி விலையும் கூடுது, பட் கம்பேர் பண்ணும்போது கோல்டோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க, சென்டென்ஸ்ல எழுதுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ தங்கம் அப்படிங்கிறதா இங்க வந்து என்னது, நம்மளோட சப்ஜெக்ட். ஸோ கோல்ட் இஸ் விலை உயர்ந்தது, இதுதான் இங்க வந்து அட்ஜெக்டிவ். சோ விலை உயர்ந்தது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பென்சிவ். ஓகே, சொல்லி பாருங்க, எக்ஸ்பென்சிவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கா? நோ. சோ யூ ஹாவ் டு ஆட் மோர். கோல்ட் இஸ் மோர், முதல்ல இந்த மோர் வந்துடணும், அதுக்கப்புறம் தான் அட்ஜெக்டிவ் வரும். இங்க வந்து அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நம்ம ER சேர்ப்போம். சேர்க்க முடியலன்னா அதுக்கு முன்னாடி மோர் போட்டு அந்த அட்ஜெக்டிவ் அப்படியே போடுவோம். ஓகேவா? So expensive. Gold is more expensive. Next என்ன வரும், than. வெள்ளிக்கு என்ன இங்கிலீஷ்ல, silver. ரீட் பண்ணுங்க. Gold is more expensive than silver. தங்கம் வெள்ளியை விட விலை உயர்ந்தது. சிம்பிளா இருக்கா? இன்னொரு தப்பு நீங்க பண்ணக்கூடாது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து ER சேர்த்துட்டீங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி திரும்ப நீங்க மோர் போட்டக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி டாலர் ERல முடிஞ்சதுன்னா இதுக்கு முன்னாடி மோர் போட்டக்கூடாது. ராம் இஸ் மோர் டாலர் தேன் ரவின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ERங்கிற வார்த்தையை நம்ம ER அப்படிங்கக்கூடிய அந்த எழுத்துக்களை நம்ம சேர்க்கும் போதே அது என்ன மாறிடுது, கம்பேரிட்டிவ் டிகிரில வந்துருது. அதை திரும்பியும் போட்டு மோர் டாலர்னு சொல்லக்கூடாது. ஒன்னு ER சேர்க்க வேண்டியிருக்கும் அல்லது மோர் சேர்க்க வேண்டியிருக்கும். ரெண்டே சேர்த்து இப்படி சொல்லக்கூடாது. ராம் இஸ் மோர் டாலர் தேன் ரவின்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் இன்கரெக்ட். சிம்பிளா இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 சென்டென்சஸ் கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், அவன் அவனுடைய சகோதரனை விட அன்பானவன். அவன் அவனோட தம்பியை விடையோ அண்ணனோடையோ ரொம்ப வந்து அன்பா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லையும் நடக்கிறதா கம்பேர் பண்ணி சொல்றது. அவன் உன்னை விட நல்லா படிக்கிறான், அவன் உன்னை விட பாசமா இருக்கான், உன்னை விட தைரியமா இருக்கான், அந்த மாதிரிலாம் சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. பட் கம்பேர் பண்றது யாருக்கும் பிடிக்காது. பட் அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறதையும் கத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, அவன் அவனுடைய சகோதரனை விட அன்பானவன். ஸோ அவன் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல he is. ஃபர்ஸ்ட் இங்க அட்ஜெக்டிவ் யாருன்னு பார்க்கணும். இங்க அன்பானவன் அப்படிங்கிறதா அட்ஜெக்டிவ். அதுக்கு இங்கிலீஷ்ல கைண்ட். ஓகே, கைண்ட் கூட நம்ம ER சேர்த்தா கரெக்டா இருக்குமா? கைண்டர் கரெக்டா தான் இருக்கும். மோர் கைண்டுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ கைண்டர். he is kinder. ஸோ ER சேர்த்தாச்சு. ஸோ நம்ம than யூஸ் பண்ணிக்கலாம். kinder than.
அவனுடைய சகோதரன். அவனுடைய அப்படின்னா his, சகோதரன் அப்படின்னா brother. That's it. He is kinder than his brother. He is kinder than his brother. அவனுடைய சகோதரனை விட அன்பானவன். நெக்ஸ்ட் நீங்க தான் சொல்லணும். சேலம் சென்னையை விட வெப்பமாக உள்ளது. என்னவோ தெரியல, இன்னைக்கு சேலத்துக்கு போயிருக்கீங்க. ஸோ நீங்க சென்னையில இருந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. என்னது சென்னையை விட சேலம் இப்படி வெக்கையா இருக்கு, வெப்பமா இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஹாட்டா இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? சேலம், இதை பத்தி தான் சொல்றீங்க. சேலம் இஸ், மோஸ்ட்லி இஸ் தான் வரும், ஓகேவா? அல்லது நம்மள மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஐ யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க பாருங்க, சேலம் இஸ். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் யாரிங்க? வெப்பமா இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹாட். மோர் ஹாட்னு வருமா, இல்ல ஹாட்டர்ங்கிற வார்த்தை சொல்லலாமா? ஹாட்டர் ஈஸியா இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ சேலம் இஸ் ஹாட்டர். ஓகே, தென் எதை விட வெப்பமா இருக்கு? சென்னை. That's it. சேலம் is hotter than சென்னை. சேலம் சென்னையை விட வெப்பமாக உள்ளது. That's it. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எங்க இஆர் வரும், எங்க மோர் வரும் அப்படிங்கிறதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். பட் நீங்க நெட்ல நீங்க பார்த்தாலே தெரியும். ஐ மீன், நீங்க கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில அட்ஜெக்டிவ் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அல்லது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்றேன். பட் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பழக பழக உங்களுக்கு கேஷுவலாவே வந்துடும். ஓகே, சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதாங்க கம்பேரிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்களையோ அல்லது பொருட்களையோ வந்து கம்பேர் பண்றது. இங்க பாருங்க, டு கம்பேர் மோர் தேன் 2 persons ஆர் திங்ஸ். ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது அதுக்கும் அதிகமானவங்க. அது மட்டும் இல்லாம திங்ஸ், ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள் அல்லது அதிகமான பொருட்களை கம்பேர் பண்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் முதல்ல வரும், அதுக்கப்புறம் வந்து verb. ஓகே, verb அப்படிங்கிறது நம்ம இதுல ஆக்சிலரி verb லைக் இஸ், ஆம், அந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஓகே, மறந்துடாதீங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி த வரும், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் வரும், அதுக்கப்புறம் அங்க இஆர் யூஸ் பண்ணோம், இங்க இஎஸ்டி வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வார்த்தைகள். சப்போஸ் இஎஸ்டி நம்மளால சேர்க்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில மோர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்க நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மிக மிக ஞாபகம் வைக்க வேண்டியது, இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி த வரும் எங்க? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில. எக்ஸாம்பிள், ராம் வகுப்பில் உயரமான மாணவனாக இருக்கிறான். இப்படியும் சொல்லலாம். அல்லது ராமு தான் ரொம்ப ரொம்ப ஹைட் இந்த கிளாஸ்லயே. பேச்சு வழக்கில் அப்படிதான் சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வகுப்புல வந்து 50 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 20, 30 பேர், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் யூ ஆர் கம்பேரிங் வித் அதர்ஸ். கம்பேரிங் ராம் வித் அதர்ஸ். ராம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்றீங்க. ராம் தான் உயரமானவன். ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து ராம்ங்கிறவங்க தான் இங்க சப்ஜெக்ட், அவரை பத்தி தான் பேசுறோம். ஸோ ராம். நெக்ஸ்ட் verb இஸ் தான் மோஸ்ட்லி வரும் இல்லையா, பேர் வந்தா. ஸோ ராம் இஸ். நெக்ஸ்ட் கண்ணை மூடிட்டு இந்த த போட மறந்துடாதீங்க. முக்கியம் முக்கியம் முக்கியம். ஓகே, நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, இதுல தான் தப்பே வரும். ஸோ ராம் இஸ் த. அட்ஜெக்டிவ் என்னதுங்க? உயரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? டால். ஓகே, டால் அப்படின்னா உயரம். நெக்ஸ்ட் இஎஸ்டி சேர்க்கணுமா? இல்ல ஐ மீன் மோஸ்ட் வராது, மோஸ்ட் டால் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். டாலஸ்ட். ஸோ ராமு இஸ் த டாலஸ்ட். மாணவன் என்னது? ஸ்டூடெண்ட். டாலஸ்ட் ஸ்டூடெண்ட் வகுப்பில், இன் த கிளாஸ். That's it. Ram is the tallest student in the class. Ram தான் வந்து டாலஸ்ட், ஐ மீன் டாலஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க தான் எல்லாமே. ஓகேவா, எல்லாரை விட அவங்க தான். அவங்கள பத்தி ஒரு லெவல் வந்து நம்ம உயரம், ஐ மீன் அவங்கள பத்தி கொஞ்சம் நம்ம உயர்வான்னு சொல்ல முடியாது, கம்பேர் பண்ணி இவங்க தான் அதுல பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ராம் இஸ் த டாலஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். நெக்ஸ்ட், இது மிகவும் சுவாரஸ்யமான புத்தகம், மிகவும் சுவாரஸ்யமான புத்தகமாக இருக்கிறது. இப்போ வந்து நான் சும்மா சிம்பிளா எழுதியிருக்கேன், நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு 10 கதை புக் இருக்கு, அதை பார்த்து நான் சொல்றேன் இதுல இந்த புக்கு தான் மிக மிக சுவாரஸ்யமான புத்தகம் அப்படின்னு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் நான் எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா, அது எப்படி சொல்லலாம்ங்கிறத பார்க்கலாம். இது அப்படின்னு வந்திருக்கு, அதான் இங்க சப்ஜெக்ட். ஸோ திஸ்
this ஒரே ஒரு புத்தகம். so this is next என்ன போடுவீங்க the. இங்க வந்து அட்ஜெக்டிவ் யாரு சுவாரஸ்யமான அதுக்கு என்ன சொல்லுவீங்க இன்ட்ரெஸ்டிங் ஓகே காமனா இப்படி சொல்லிடலாம் this is வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் பட் இது நார்மலா இருக்கும் இதுல நீங்க கம்பேர் பண்ணி சொல்லல பட் இங்க நான் சொல்ற சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால ஒரு 10 கதை புக் இருக்கு அதுல ஒரே ஒரு புக்கை மட்டும் எடுத்து நான் காட்டுறேன் இந்த புக் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக் அப்படின்னு அதை எப்படி சொல்லுவீங்க this is the சுவாரஸ்யம்னா இன்ட்ரெஸ்டிங் இதான் அட்ஜெக்டிவ் இன்ட்ரெஸ்டிங்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது இன்ட்ரெஸ்டிங்கஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது ஓகே ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரில இஎஸ்டி சேர்ப்போம் அப்படி சேர்க்க முடியலன்னா என்ன சேர்ப்போம் மோஸ்ட் அதுக்கு முன்னாடி த போடுவோம் அது இங்க போட்டாச்சு ஓகே ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக் தட்ஸ் இட் திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் சிம்பிளா இருக்கா அவ்வளவுதான் ஸோ இஎஸ்டி சேர்க்கணும் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி த வரும் இஎஸ்டி சேர்க்க முடியல அப்படின்னா நீங்க மோஸ்ட் சேர்க்கணும் அவ்வளவுதான் இதுக்கு இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்குறேன் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் அவள் பள்ளியில் மிகவும் அன்பான பெண் ஸ்கூல்ல வந்து அவள் ரொம்ப கைண்ட் அன்பான பெண் அப்படின்னு சொல்றீங்க ஓகே ஸ்கூல்ல எத்தனை பேர் படிப்பாங்க அதுல அவளை மட்டும் சொல்றாங்க ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது she is போட்டீங்க அடுத்து the போட்டணும் she is the எல்லா ஸ்கூல்ல இருக்க எல்லாத்தோடையும் கம்பேர் பண்றாங்க she is the நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் யாரீங்க அன்பான பெண் மிகவும் அன்பான பெண் இந்த மிகவும்ங்கிறதுக்காக மிகவும் வந்திருக்கு அப்படின்னு வெறிலாம் போட்டுறாதீங்க வெரி கைண்ட்னு போட்டாலும் தப்பு ஓகே அப்பெல்லாம் போட்டுறக்கூடாது ஏன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரினால என்ன அர்த்தம் ஒருத்தரை தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது ஓகேவா she is the kindest kindest so EST சேர்த்துறோம் so kindest பெண் அப்படின்னா girl kindest girl பள்ளியில் in the school that's it she is the kindest girl in the school so ரொம்ப kindest ஆன ஒரு பெண் இதே இது இந்த பொண்ணு தான் அந்த கிளாஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னா she is the strongest girl in the class இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேவா நெக்ஸ்ட் தங்கம் மிகவும் விலை உயர்ந்த உலோகம் இந்த இடத்துல மற்றதை கம்பேர் பண்ணலன்னு நினைக்காதீங்க எதோடய நம்ம கம்பேர் பண்ண கோல்டு தான் ரொம்ப மிகவும் விலை உயர்ந்த உலோகம்னு சொல்றீங்க ஐ மீன் வெள்ளி இரும்பு வெங்கலம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இல்லையா உலோகங்கள் ஸோ அதோடலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது கோல்டு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அது எப்படி சொல்லுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ தங்கம் இங்கிலீஷ்ல கோல்ட் இஸ் விலை உயர்ந்த அப்படிங்கறதா என்னது அட்ஜெக்டிவ் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது எக்ஸ்பென்சிவ் இது கூட நம்ம எக்ஸ்பென்சிவஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மோஸ்ட் சேர்த்துக்கிறோம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அதுக்கு முன்னாடி நம்ம த சேர்க்கணும் கோல்ட் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓகே கோல்ட் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மெட்டல் உலோகம்னா மெட்டல் தட்ஸ் இட் கோல்ட் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மெட்டல் ஸோ கோல்டு தான் வந்து மிகவும் விலை உயர்ந்த உலோகம் அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா இஸ் இட் ஈஸி சிம்பிளா இருக்கா இது போக சில வார்த்தைகள்லாம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு ஓகே குட் அப்படிங்கிறது நார்மலா நம்ம பாசிட்டிவ் டிகிரில யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ரொம்ப நல்ல பையன் ஹீஸ் குட் அவன் நல்ல பையன் நல்லா இருக்கான் ஓகே அதே மாதிரி அவன் என்னை விட நல்ல பையன் ஹீஸ் பெட்டர் தேன் மீ இந்த இடத்துல வந்து குட்டு கூட நம்ம வந்து குட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மோர் குட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி சில வார்த்தைகளும் இருக்கும் குட் பெட்டர் கம்பேரிட்டிவ்ல பெட்டர் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹீ இஸ் பெட்டர் தேன் மீ ஸோ அவன் தான் அந்த கிளாஸ்லேயே பெஸ்ட் அப்படின்னு அப்படி சொல்லுவீங்க ஹீ இஸ் த பெஸ்ட் இன் த கிளாஸ் ஓகே ஸோ பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகளும் இருக்கும் இர்ரெகுலரா இருக்கும் குட் பெட்டர் பெஸ்ட் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது இந்த வார்த்தைகளோட நம்ம ஈஆரும் சேர்க்க முடியாது மோஸ்ட்டும் சேர்க்க முடியாது இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ குட் பெட்டர் பெஸ்ட் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு ஸோ பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளா இருக்கா ஈஸியா இருக்கா இவ்வளவுதாங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது எல்லாமே அதோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வார்த்தை வந்து அட்ஜெக்டிவ் வந்து
பாசிட்டிவ் டிகிரியில் எப்படி வருது, கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்படி வருது, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எப்படி வருது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கூட நான் செப்பரேட்டா உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். சில முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் எழுதி அதுக்கு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ல எப்படி வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஈஸியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். முக்கியமா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாவே உதவியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ டைம். ஸோ நீங்களாவே வந்து வீடியோ நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் நான் சொல்லும் போது நீங்க செக் பண்ணிக்கலாம். அது நீங்க என் கூட சேர்ந்து கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 6 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இது ஒரு செட், இது ஒரு செட். ஓகே, இங்க பாருங்க, இந்த வீடு சிறியது, இந்த வீடு அந்த வீட்டை விட சின்னது, இந்த வீடு தான் தெருவிலே மிகவும் சின்ன வீடு. அதே மாதிரி சீதா அழகாக இருக்கிறாள், சீதா மீனாவை விட அழகாக இருக்கிறாள், சீதா வகுப்பில் மிகவும் அழகான பெண். ஓகே, ஸோ இது நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த வீடு சிறியது. ஸோ ஒரே ஒரு வீட்டை பத்தி மட்டும் சொல்றோம், யாரோடய நம்ம கம்பேர் பண்ணல. ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? இந்த வீடு, அதான் சப்ஜெக்ட். ஸோ திஸ் ஹவுஸ். ஓகே, திஸ் ஹவுஸ். நீங்க வந்து திஸ் ஹோம்னு சொல்லக்கூடாது. ஹோம் அப்படின்னா நீங்க இருக்கிற வீடு. ஒரு வீடு அப்படின்னா பிசிக்கலா, ஐ மீன் மெட்டீரியல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங், அதை வந்து ஹவுஸ் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மால். இந்த வீடு சிறியது, யாரோடய நம்ம கம்பேர் பண்ணல. பட் இங்க ஒரு வீடு இருக்கு, அங்க ஒரு வீடு இருக்கு. நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த வீடு அந்த வீட்டை விட சின்னது, இந்த வீடு அந்த வீட்டை விட சின்னதா இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ இந்த வீடு, இதை எதோட கம்பேர் பண்றோம்? அந்த வீட்டோட கம்பேர் பண்றோம். ஸோ இந்த வீடு அப்படின்னா திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மால். அப்படிங்கறத இங்க அட்ஜெக்டிவ் இல்லையா? வந்து மோர் ஸ்மால்னு சொல்லுவீங்களா இல்ல ஸ்மாலர் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸ்மாலர். திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மாலர் தேன். முக்கியமா வரும், மறந்துடாதீங்க. இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரில இதை மறந்துடவே கூடாது. ஸ்மாலர் தேன் அந்த வீடு, that house. வாசிங்க. This house is smaller than that house. இதே இது இந்த வீடு அந்த வீடோட பெருசு அப்படின்னா this house is bigger than that house. ஓகே, நெக்ஸ்ட், இந்த வீடு தெருவிலே மிகவும் சின்ன வீடு. ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து எடுத்துட்டு, ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, இந்த வீடு தான் தெருவிலே சின்ன வீடு. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடு, அகேன் this house, இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. this house is, so இங்க பாருங்க, ஸ்மால் அட்ஜெக்டிவ், ஸ்மாலர். இங்க என்ன வரும்? ஸ்மாலஸ்ட். ஓகேவா? so this house is the போட மறந்துடாதீங்க. this house is the அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி the வரும். this house is the smallest. this house is the smallest house. this house is the smallest house in the street. in the தெருவில், in the street. ஓகே, இதை நம்ம ஷார்ட்டா இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த வீடு அப்படிங்கிற போல இதுன்னு கூட சொல்லலாம். இது இந்த தெருவிலே சின்ன வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹவுஸை எடுத்துடலாம். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் இன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், சீதா அழகாக இருக்கிறாள். இது சீதாவை பத்தி டைரக்டா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? சீதா இஸ் அழகானவள், இதான் அட்ஜெக்டிவ். ஸோ பியூட்டிஃபுல். சீதா இஸ் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட், சீதா மீனாவை விட அழகாக இருக்கிறாள். ரெண்டு பேரை கம்பேர் பண்றீங்க, சீதா அண்ட் மீனா. சீதா வந்து மீனாவோட அழகா இருக்காங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ சீதா, இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, ரெண்டு பேரை கம்பேர் பண்றோம். ஸோ சீதா இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கு. பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையாது. ஸோ மோர் சேர்க்கிறீங்க. சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல். வழக்கமா நீங்க கம்பேரிட்டிவ்ல தேன் போட்டுறணும். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது தேன் மீனா. தட்ஸ் இட். சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மீனா. நெக்ஸ்ட், சீதா வகுப்பில் மிகவும் அழகான பெண். சீதா தான் கிளாஸ்லயே அழகான பெண். அதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாரோடையும் கம்பேர் பண்றீங்க, கிளாஸ்ல உள்ள எல்லாரோடையும். ஸோ சீதா இஸ் த, மோர் வந்திருக்கீங்க, என்ன வரும்? மோஸ்ட். சீதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்
பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான பெண் அப்படின்னு இருக்கு இல்லையா இங்க. சீதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் வகுப்பில், இன் த கிளாஸ். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா? தட்ஸ் இட். இது ஒரு செட், இது ஒரு செட். This house is small, this house is smaller than that house, this house is the smallest house in the street, or this is the smallest house in the street. Both are correct. Sita is beautiful, Sita is more beautiful than Meena, Sita is the most beautiful girl in the class. அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? பிடிச்சிருந்தா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த கார் வேகமாக இருக்கிறது. ஒரு கார் வந்து ஃபாஸ்டா இருக்கு. இந்த கார், திஸ் கார். ஓகே, சோ இந்த கார் அந்த காரை விட வேகமா இருக்கு. அந்த கார்னா தட் கார். இந்த கார் அந்த காரை விட வேகமா இருக்கு. ஸோ கம்பேர் பண்றீங்க. ஸோ இது இங்கே மிகவும் வேகமான கார். இது அப்படின்னா திஸ். ஓகே, ஒரு இடத்துல நிறைய கார் இருக்கு, இது இங்க இருக்கிறதுலே வேகமான காரு. ஓகே அப்படின்னு சொல்றீங்க. எல்லா காரோடையும் கம்பேர் பண்றீங்க. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ். ஸோ இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்னா வேகம் அப்படிங்கறதான் ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். இதோட நம்ம மோர், மோஸ்ட்லாம் சேர்க்க மாட்டோம். நீங்களாகவே எழுதி உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐ மீன் அவங்களையும் படிக்க வைங்க. அவங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். அவங்களுக்கும் போட்டு காட்டுங்க மறக்காம. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பாடமா நினைச்சு கத்துக்காதீங்க. இங்கிலீஷை ஒரு மொழியா நினைச்சு கத்துக்கோங்க. உங்க எல்லாரோடையும் நிச்சயமாக இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.